ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போகுது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு பக்கம் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் இங்கே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம இது மாதிரி 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்தா தான் நம்ம 2 பேருமே எவிக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், துஷாரும் அரோராவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம 2 பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது வந்து பார்வதி. என்னமோ உண்மை தான், 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரியலாலாம் லவ் பண்ணல, 2 பேரும் சும்மா ஷோக்காக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கமருதீன் வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க பார்வதி. எப்படி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே, எனக்கு பயமாக இருக்குது, எல்லா சேனலில் என்னென்னலாம் காட்டினாங்க அப்படின்னு தெரியலையே, யாரெல்லாம் என்ன கட் பண்ணி போட்டுறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன்கிட்ட சொல்லும் போதோ, கமருதீன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாருன்னா, விளாட்றியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு தானே சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு வந்து மாற்றிலாம் பேசுகிற, இந்த பாரு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வெளில, நம்மளுக்காக நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்காத ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதோ, சரி நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து போன வாரம் நடந்தது. இப்போ என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் போனதுலேருந்தே பாரு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து கேட்பாங்களாம், நீ வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற, இவ்வளோ க்ளோஸாக பழகிற, நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து போனதுக்கப்புறமா எங்கள் அம்மாகிட்ட பேசுனாங்கன்னா எதை சொன்னாலும் நீ ஒத்துக்க, நான் என்ன சொன்னாலும் தலையாட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க போல இருக்குது. ஆனால் கமருதீன் வந்து பயங்கரமாக பயந்துட்டார். இதுனடா அது வம்பா இருக்குது, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, நான் இவன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இது டிஜிட்டலாக பதிவாயிரும். டிஜிட்டலாக பதிவானதுக்கப்புறம் கமருதீன் வெளியில் போயிட்டு நாளைக்கு இதுவே தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு காமிச்சா ஊர் ஃபுல்லாக எல்லோரும் காரி துப்புவாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உஷாராக வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஆட்டிய போட பார்த்துருக்காங்க. ஆனால் கமருதீன் வந்து தெரிச்சு ஓடுறாரு, நீ என்ன பார்க்குறதுக்குன்னு மனசுக்குள்ளே ஐஸ்வர்யா ராய் நினைப்பா, வந்தேன்னா அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி. உடனே இங்கே வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க, கமருதீன் நியாயமா இவ்வளோ நாள் இந்த பொண்ணு கூட பழகி நீ விட்டுட்டு போனியான்னு சொல்லிட்டு இப்போயே ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் எதுக்கு கமருதீனுக்கு ஆதரவாக தொடர்ந்து வந்து ஓட் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு வந்து பார்வதிக்கு ஆதரவாக ஓட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் திட்டுறீங்க, இது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா கமருதீன் இந்த வீக்கே போக வேண்டியது, ஆக்சுவலாக மாற்றி அமிச்சிட்டாங்க, கமருதீன் 100% போக வேண்டியது. நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, போகும்போது ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஜய் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்கல்ல, ஆதிரை வந்து எவிக்ஷன் சொன்ன அடுத்த நிமிஷமே பார்வதிக்கு ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க, பயங்கர முகத்தில் ஒரே சந்தோஷம், அழுகே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், திரும்ப அந்த எபிசோடு இருக்குது, போய் பாருங்கள். எப்போ அழுவாங்க அப்படின்னா, ஆதிரை இவங்களை பற்றி பேசும்போது தான் அழுவாங்க. இது ஆதிரை வெளில போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பிளாக் ஷிப் இதுதான் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கமருதீன் சேவ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க அந்த அம்மா. ஆதிரை போனதை பற்றி போகும்போது தான் அந்த பர்ஃபார்மன்ஸு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கமருதீனை வந்து கையங்கலமாக மாட்டிக்கிட்டு இருக்காப்புல, என்னடா இது விட்டா இங்கே தாலி கொடுத்து கட்டிட சொல்லுவாங்க போல இருக்குது. ஏன்னா கமருதீன் வீட்டில் பொலன்னு பொழப்பாங்களாம், அது ஒரு பயத்தில் ஏற்கனவே இருக்காப்புல. நம்ம என்ன தான் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு வந்தால் கூட இந்த பொண்ணு பேசுகிறது பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ போக பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷேட் ஆகுது. நிச்சயமாகவே இது வந்து நம்மளை கமிட் பண்ணிடுமோ, அம்மா முன்னாடி மோந்திரெல்லாம் போட்டு இங்கேயே என்கேஜ்மெண்ட்டு முடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் பழகும் போது தெரியலையா அவனுக்கு பார்வதி வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் லவ் கண்டென்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் நம்ம ஓரளவு தூரமாக இருந்துட்டு, ஏம்மா இந்த லவ் கண்டென்ட்லாம் தேவையில்லை, நான் தனியாகவே இருந்து கேம் விளையாடிக்கிறேன், அப்படி தான் இங்கே இருக்கணும், எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது நீ சொல்லணும். இப்போ அந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சந்திரமுகி வந்து போயிட்டுருக்கு, என்னை கல்யாணம் பண்ணுறியா இல்லையா, நீ தான் என் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு மாதிரி ஆகிட்டு வருது கொஞ்ச நாளாகவே. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட குவாரண்டைன் மாதிரி தான் உள்ளே இருக்கிறது, அது மைண்டு கிட்டத்தட்ட ரொம்ப வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, பார்வதி கூட இவ்வளோ க்ளோஸாக யாரும் ரொம்ப நாள் இருந்தது கிடையாதான், இவ்வளோ க்ளோஸாக யாரும் பழகினதில் பொழுது, அதனால் பார்வதி மனசுக்குள்ளேயே ஒரு ஈரம் வந்துருச்சு. முதல்ல விஜய் சேதுபதி, ஏண்டா நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, இன்னொரு தூரம் மாதிரி போனீங்கன்னா 2 பேரும் கழுத்து பிடிச்சி வெளில தருவேன்னு சொல்லியிருந்தா இது இவ்வளோ தூரம் போயிருக்காது, பார்க்குற நமக்கெல்லாம் முகம் சுளிக்குமே வச்சுருக்காது. இந்த மாதிரி விஜய் சேதுபதி சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேச வேண்டியது தானே, எழுதி கொடுத்து பேசணும் தான் அவசியம் கிடையாது. டேய் நீங்கள் லவ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, நீங்கள் என்னடா பீச் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கோவப்பட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க வரவு மீறி போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணாலும் இவங்க 2 பேர் தான் கண்டென்ட் தருவாங்கன்ற ஒரே காரணத்துக்கு உள்ளே வச்சுருக்காங்க. என்னமோ நடக்க போகுது. இந்த ஃப்ரீ டாஸ்கில் கமருதீன் ஃப்ரீஸ் ஆக போகிறது உறுதி.